குலமே இறையேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் துணி தொழுவோம் புகழ் பழியா அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் துணி தொழுவோம் புகழ் பழியா இறை குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம் இறை குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. கிறிஸ்து இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியார் திருவிழா திருப்பலிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். உலகமெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றார் நம் ஆண்டவர் இயேசு. இறையாட்சி பற்றி பறைசாற்றவும், உடல் நலம் குன்றியோரின் பிணி நீங்கவும், பேய்களை ஓட்டவும் தன் திருத்தூதருக்கு அதிகாரம் அளித்தார். இவ்வதிகாரத்தை தம் ஜெபத்தால், தூய்மையான உள்ளத்தால், நம்பிக்கையால் பெற்றுக்கொண்ட கோடி அற்புதர் புனித அந்தோணியார் குறைவில்லாமல் கேட்போருக்கும் நம்பிக்கையோடு வேண்டுவோருக்கும் தம் பரிந்துரையால் இறைவனிடம் பரிந்து பேசி இறை வார்த்தையை இவ்வுலகம் முழுவதும் பரவ இயேசுவின் சீடர்கள் வழியில் இறை தூதராய் இம்மண்ணில் அவதரித்து வரம் நல்கும் வள்ளலாம் நம் புனிதர் கோடி அற்புதரான பதுவை புனித அந்தோணியார். திருச்சபையின் நற்செய்தியின் மறை வல்லுனரான புனித அந்தோணியார் தமது வாழ்நாள் முழுவதும் அன்பையும் ஏழ்மையையும் தாழ்ச்சியையும் ஞானத்தையும் அணிகலன்களாக அணிந்திருந்தார். நற்செய்தியின் இறை மனிதர். இவரது இரகசியமே தாழ்ச்சிதான். உலகின் மாபெரும் புனிதர். காலத்தின் அறிகுறிகளை தெரிந்து திருமறையை பாதுகாத்த இறை வாக்கினர். நற்செய்தியை சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் அறிவித்த இறை தூதர். ஏராளமான அற்புதங்கள் செய்தவர். திருச்சபையின் மாணிக்கமாய் திகழ்ந்தவர். அநேக தவ முயற்சிகளை மேற்கொண்டு தன்னை மறு கிறிஸ்துவாக உலகில் வாழ்ந்தவர். தவத்தின் பயன் நிறைந்தவர் நம் புனித அந்தோணியார் என்று சிந்திக்க வந்திருக்கும் நாம் அப்பயன்களை நாமும் பெற்று வாழ்வாக்கிட அருள் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் மன்றாடுவோம். இயேசுவில் பிரியமான அன்பு குழந்தைகளே, இளைஞர பெண்களே, இறை மக்களே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய திருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் அந்த கோடி அற்புதர் நம்முடைய குடும்பத்திலும் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த தெய்வீக கல்வாரி பலியிலே பங்கெடுப்போம். இந்த தெய்வீக பலியின் வழியாக ஆண்டவருடைய இரக்கத்தையும் பரிவையும் அன்பையும் பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றை நினைத்த இடத்திலே மனவருந்தி மன்னிப்பு கேட்போம்.
இயலாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீர். ஆ, 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 மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்து வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்று இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாவம் அறியாத கிறிஸ்துவை பாவநிலை ஏற்க செய்தார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 14 21 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவது இல்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படி தான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியாவும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருள்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுள் ஒப்புரவாவுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக நமக்கு ஏற்புடையவாருக்குமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒரு நாளும் விலகாத என் தெய்வமேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வமேசு, என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். ஒரு நாளும் விலகாது என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் விலகாது என் தெய்வம் இயேசு, என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். ஒரு நாளும் விலகாத என் தெய்வமேசு. என் நாட்கள் அவரே, என் மீட்பும் அவரே, பலன் தந்து என்னை எந்நாளும் காப்பவரே. என் கோட்டை அவரே,
தேவன் இருக்கின்றார். என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. Alleluia, 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 Alleluia. ஒழுங்கு முறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ளச் செய்யும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 1-9 முடிய. உண்மையான திராட்சை செடி நானே. என் தந்தையை அதை நட்டு வளர்ப்பார். என்னிடமுள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தாலின்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலின்றி கனி தர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்திராதவர் கொடியைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் இருக்கிற பொழுது நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் இருக்கிற பொழுது நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மளாம் என்ன விழா கொண்டாடுறோம்? இப்போ புனித அந்தோனியாருடைய
திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியினுடைய பாதுகாவலராக இருக்கின்றார். இந்த பகுதியினுடைய பாதுகாவலர் மட்டுமல்ல, இந்த இடத்துல வசிக்கிற ஒவ்வொருவருக்கும் போகிற பொழுதும் வருகின்ற பொழுதும் வேண்டுகிற வேண்டல்களையும் கேட்டு அவர்கள் பாதுகாப்பையும் அரணுமாய் இருப்பவர் புனித அந்தோனியாராக இருக்கிறார். இந்த வேளையிலே அவருடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகிற இந்த வேளையில் கடவுள் நமக்கு கொடுக்கிற செய்தி, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் இருக்கிற பொழுது நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். என்ன நடக்கும்? நம்ம ஆசைப்பட்டதெல்லாம், விருப்பத்தில் அடுத்த வார்த்தை, நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை நம்ம கொடுப்பதை பார்க்கிறோம். இதில் 2 காரியங்கள் இருப்பதை பார்க்கிறோம். ஒன்று, நீங்கள் என்னுள்ளம், அதாவது திராட்சை செடி ஓமைகளை நான் நிறைய முறை நாம் கேட்டிருப்போம், கேட்டிருப்போம் அல்லது நம்ம வாசித்திருப்போம். என்னுடைய முதல் வாசகமும் இந்த நற்செய்தி வாசகத்திலும் பார்க்கிற பொழுது அங்கே முதல் வாசகத்தில் சொல்லப்பட கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் நீங்கள் இணைந்திருப்ப புது படைப்பாக மாறுவீர்கள் என்று முதல் வாசகத்திலே சொல்லப்பட்டு, கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் என்ற வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நற்செய்தி வாசகத்தில் நீங்கள் என்னுள்ளும், அதற்கு முன்பாக வாசல் என்றால் அதிலே என்னோடு இணைந்திருந்தால் கனி தருவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் முதல்ல நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், விரும்பியதெல்லாம் கிடைக்கும் என்ற செய்தி கூட. எப்படி இணைந்திருப்பது? கிறிஸ்துவோடு எப்படி இணைந்திருப்பது? சேர்ந்திருப்பது, இணைந்திருப்பது. போய் உக்காந்துருக்குதா? கோயிலில் போய் உட்காந்துருக்குதா? கிறிஸ்துவோடு இணைந்திருப்பது என்பது எவ்வாறு? என்னது? வார்த்தையுமே நடக்கிறதா? அது அடுத்ததில் வருது. அவரை அன்பு செய்வது. நம்ம பார்த்தா செல்ஃபோன் வேலை செய்யணும்னு என்ன செய்யணும்? உங்களை தான் கேட்கணும். அதை செல்ஃபோனு தொடர்பில் இருந்தால் எப்படி என்ன செய்யணும்? சார்ஜர் போடணும், டவர் இருக்கணும், சிக்னல் இருந்தால் தான் தொடர்பில் இருக்கும். இல்லைன்னா என்ன சொல்லலாம்? தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளது நாட் ரீச்சபிள் இருக்கும். சில நேரத்தில் கேட்பாங்க, நம்மளே கேட்டுக்கல, என்ன நாட் ரீச்சபிள்னே வருது அப்படின்ட்டு. தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. தொடர்பு நம்ம தொடர்பு துண்டிக்கப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? சிம்மில் ஒன்றும் இல்லை, பேச முடியாது. தொடர்பு இல்லை என்றால் அங்கே பேச முடியாது. அது இயந்திரம், ஒருவருக்கு தொடர்பு கொடுது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அந்த கடவுளோடு இயேசுவோடு இருக்கிற உறவு இணைந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் தொடர்பு இருக்க வேண்டும். நம்ம எப்படி ஒரு செல்ஃபோன், சாதாரண ஒரு செல்ஃபோன் நமக்கு 1 மணி நேரம் ஆஃப் ஆயிடுச்சு, இல்லை நாட்டு ரீச்சில் வந்து நான் எவ்வளோ துடித்துட்டு போகிறேன், யாராவது பேசணும், இல்லை வீட்டுக்கு பேசணும், இல்லை யாராவது இன்றைக்கி தொழில் ரீதியாக அல்லது அலுவலக ரீதியாக எந்த ரீதியாக இருந்தாலும் இன்றைக்கி செல்ஃபோன் 1 மணி நேரம் ஆஃப் பண்ணி வச்சு பாருங்கள். கஷ்டமாக இருக்கா? எதை ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணுவோம். நம்ம வந்து எதை ஆஃப் பண்ணி வச்சாலும், இப்போது சாப்பிடாமல் உட்காந்தாலும் சரி, இல்லை சோறு ஆக்காமல் கடையில் போய் சாப்பிட்டாலும் சரி, செல்ஃபோனை ஆஃப் பண்ணால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா உலகமே முடிஞ்ச மாதிரி. ஒரு சில நேரம் ஒரு குடும்பத்தில் செல்ஃபோன் 1 மணி நேரம் ஆஃப் பண்ணி வச்சா சண்டை. எங்கே போன, எதுக்கு ஆஃப் பண்ணி வச்சா அப்படின்னு ஒரு சண்டை வரும். அப்போ தொடர்பு, கடவுளோடு உள்ள தொடர்பு எப்படி நாம் ஆழப்படுத்த முடியும், அதில் இணைந்திருக்க முடியும் என்று பார்க்கிற பொழுது கடவுளோடு இருக்கிற தொடர்பை முதல் வழியிலே நாம் வச்சிருக்கிற ஒரு வழி என்னென்றால் ஜெபம்தான். அந்த ஜெபத்தின் வாயிலாக தான் கடவுளோடு நம்முடைய பிணைப்பை, ஒன்றிப்பை நாம் ஆழப்படுத்த முடியும். எப்படி? நாம் 3 விதமான ஜெபம் இருக்கிறது. ஒன்று தனி ஜெபம், இரண்டாவது குழும ஜெபம்.
குழும ஜெபம். மூன்றாவது திரு அவையின் ஜெபம். திரு அவையின் ஜெபம். 3 விதமான ஜெபங்கள் இருக்கிறது. ஒன்று தனி ஜெபம் என்றால் என்ன? என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கேனா? இந்த குட்டீஸ் இங்கே முன்னாடி உட்காரலாம் சொல்லலாம், தனி ஜெபம்னா என்னப்பா? அதெல்லாம் ஏன்ப்பா அதை கேட்குறீங்க? செல்ஃபோனில் ஏதாவது யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு எல்லாம் அதெல்லாம் பற்றி என்ன மெசேஜ் சொல்லி கேட்டிங்கன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க. இதை போய் கேட்டிங்கன்னா எப்படி சொல்லுவோம்? எத்தனை பேர் கையில் ஜெபமாலை வச்சுருக்கீங்க? இங்கே முன்னாடி இருக்கிறவங்க ஜெபமாலை கையில் இருக்கா? நான் கேள்வி தப்பாக கேட்டுட்டப்பா, சாரி. எத்தனை பேர் செல்ஃபோன் எடுத்துக்கிறீங்க? அதை கேட்டிருக்கணும். இந்த தனிச்செபம் என்பது தனியாக ஜெபிப்பது. தனியாக ஜெபிப்பது. இயேசு கிறிஸ்து இந்த லூக்கா நற்செய்தியிலே வாசித்தால், இயேசு கிறிஸ்து காலையில் விடியற் காலையில் மார்க் நற்செய்தியிலே 1:35 வாசித்தால் விடியற் காலை எழுந்து அங்கே ஒரு மலைக்கு சென்று அங்கே ஜெபித்து கொண்டிருந்தார். தனித்து ஜெபித்து கொண்டிருந்தார். அப்படின்னா தந்தையோடு உள்ள உறவிலே அவர் இணைந்திருந்தார். அதே லூக்கா நற்செய்தியிலே நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அவர் இரவு முழுவதும் ஜெபித்தார். இரவு முழுவதும் ஜெபித்தார். அதன் பிறகு வந்து தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்போ பணி தொடங்குவதற்கு முன்பும் பணியின் போதும் அல்லது இரவு முழுவதும் அவர் எப்பொழுதும் ஜெபித்தார் என்று தந்தையோடு உள்ள உறவை ஒவ்வொரு நாளும் அவர் புதுப்பித்து கொண்டிருந்தார். அதுதான் தொடர்பில் இருப்பது. தந்தையோடு இருக்கிற அந்த தொடர்பில் இயேசு கிறிஸ்து இருந்தார். அதனால தான் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார். நாட்களிலே பகல் முழுவதும் சென்று முடக்குவாதமுற்றவரை குணப்படுத்தினார், நோய்வாய்ப்பற்றவர்களை குணமாக்கினார், வாழ்வு கொடுத்தார். அதுதான் இயேசு கிறிஸ்து செய்தார். அதே போலதான் புனித அந்தோனியாரும் தனி ஜெபத்தில் ஈடுபட்டிருந்தார். தனி ஜெபத்தில் ஈடுபட்டு இருந்ததனால் அவரும் கோடி அற்புதர். அவரால் செய்ய முடிந்தது, அற்புதங்களை செய்ய முடிந்ததாக நாம் பார்க்கிறோம். எனவே ஒருவருடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம தனிச்செபம் மிக அவசியமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக குழும ஜெபம். குழும ஜெபம். குடும்ப ஜெபம்னா குழு ஜெபம், குடும்ப ஜெபம். குடும்ப ஜெபம் இன்றைக்கு இருக்கிறதா என்றால் ஒரு கேள்விக்குறிதான். எல்லார் வீட்டிலும் இருக்கிறதா என்றால் ஒரு கேள்விக்குறிதான். எங்கே ஃபாதர் முடிய மாட்டேங்குது ஃபாதர்? அதுக்கு ஒரு 3 காரியம் நம்மளுக்கு தடையாக இருக்குது. என்னென்ன தடையாக இருக்கும்? பசங்க முன்னாடி சொல்கிறானுங்க, நான் பெண்கள்கிட்ட தான் வரும் பார்த்தேன். சீரியல் பைத்தியம்னு சொல்லுவாங்க. அங்கே அழுதா இங்கே அழுவாங்க. அதை பார்த்துட்டு மன உளைச்சல், இங்கே பார் சொல்கிறாரு, அதை பார்த்துட்டு இங்கே வந்து மன உளைச்சலாங்க. அந்த சீரியலில் ஒன்றுமே இருக்காது. என்ன கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடக்கும்? நிறைய கூட்டி கழிச்சுனா எல்லாம் நிறைய சாமியார் சொல்லியிருப்பேன், பர்சனை கேட்டிருப்பீங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா அது சொல்கிறது ரெண்டுன்றதுலாம். ஒன்று யார் குடும்பத்தை கெடுக்கலாம், யாரை பழி வாங்கலாம், ஒப்பாரி வைக்கிறது, அழுவுறது தான் அதில் அதிகமாக இருக்கும். இந்த காரியம்தான் அதில் அதிகமாக இருப்பதை நான் பார்க்கிறோம். எனவே இன்னைக்கு குடும்ப ஜெபத்தில் ஈடுபடுவதற்கு முதல் தடையாக இருப்பது சீரியல். எத்தனை பேர் பார்க்குறோன்னு தெரியல, நீங்கள் வாய்ஸ் பாருங்கள். ரெண்டாவது காரியம் தடையாக இருப்பது செல்ஃபோன். அன்றைக்கெல்லாம் வீட்டுக்கு ஒரு டிவி இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை டிவி இருக்குது? தப்பு. ரூமுக்கு ஒரு டிவி இல்லை, ஆளுக்கு ஒரு டிவி. உண்மையா இல்லையா? எங்கேப்பா இருக்குது? ஆளுக்கு ஒரு டிவி. ரூமுக்கு ஒரு டிவிலாம் இல்லை, ஆளுக்கு ஒரு டிவி. செல்ஃபோன் எடுத்துகிட்டு போய் உக்காந்தானா இந்த மூக்கில் எல்லாம் அதில் எல்லாம் நிறைய மீம்ஸ்லாம் போடுறாங்க. ஆளுக்கு வச்சுக்கிட்டு உக்காந்துருக்குறாங்க. டைம் இங்கே இதுன்ட்டு ரூமில் தனி ரூம் வர முன்னாடிலாம் கூட்டு குடும்பமாக இருந்துச்சு. என்ன பார்க்குறாங்க என்ன பார்க்கலங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு டிவி. இன்றைக்கி என்ன பார்க்குறாங்க எது பார்க்குறாங்கன்னு யாருக்கும் தெரியறது கிடையாது. அதில் என்ன பார்க்குறாங்க, எந்த யூடியூப்பை பார்க்குறாங்க, எந்த செய்தியை பார்க்குறாங்க. நல்ல செய்தி தான் நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த செய்திகள் யூடியூப்பு,
இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ப்ரைவேசி, அந்த இதில் ப்ரைவேசி என்று சொல்ல அந்த ஒரு இது காரணத்தை வச்சுக்கொண்டு இன்றைக்கி என்ன பார்க்குறோம், அன்றைக்கி டிவியில் என்ன பார்க்க, ஒரே டிவி இருக்கும் ஹாலில், என்ன பார்க்குறோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு பயம் இருந்துச்சு. ஒரு அன்றைக்கி அந்த பயம் கிடையாது. என்ன பார்க்குறாங்க செல்ஃபோனில் பெற்றோருக்கும் தெரியதில்லை, இவங்களும் பார்க்கக்கூடாத பார்த்து இன்றைக்கி தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து போகிற காரியம் இது. இரண்டாவது காரியம் செல்ஃபோன். என்றைக்கு நாம் அதற்கென்று ஒரு கட்டுப்பாடு வைக்கிறோமோ, 8 மணிலேருந்து நான் ஜெபம், குடும்ப ஜெபம் போது எல்லாருமே அணைத்து விட்டு வர வேண்டும், எல்லோருமே ஜெபிக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகின்றோமோ அப்பொழுதுதான் குடும்பம் நன்றாக இருக்கும். இன்றைக்கி செல்ஃபோனும் நம்முடைய குடும்பத்து உறவை பிரித்து கொள்கிறது, அவரவர் இடத்துல இருப்பதை பார்க்கிறோம். எனவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு நற்செய்தி 18:20, எங்கே 2-3 பேர் என் பேரால் கூடி ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் பிரசன்னமாக இருக்கிறேன். எனவே குடும்ப ஜெபம் இறைவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இறைவனோடு உள்ள ஒன்றிப்பை ஆழப்படுத்துவதை பார்க்கிறோம். நாம் சோர்ந்து போகிற பொழுது, நாம் தோண்டு போகிற பொழுது, வேலையினால் மற்ற காரியங்களால் சோர்ந்து போகிற பொழுது நமக்கு தூக்கி துணையாக இருப்பது இந்த குடும்ப ஜெபம். இந்த குடும்ப ஜெபம் வேளாங்கண்ணிக்கு தனியாக நடந்து போனால் எவ்வளோ தூரம் போகலாம்? வேளாங்கண்ணிக்கு தனியாக நடந்து போனால் கொஞ்சம் தூரம் தான் நடந்து போகலாம். ஆனால் 2-3 பேர் கூட இருக்கும் பொழுது நடந்து போகும்போது எவ்வளோ தூரம் போகலாம்? ரொம்ப கொஞ்சம் தூரம் நடக்கலாம். அதுக்கு இதற்கும் வித்தியாசம் உண்டு. தனியாய் நடப்பதற்கு சிறிது தூரம் தான் நடக்க வேண்டும் என்றால், சோர்வு வருகிற பொழுது, துவண்டு போகிற பொழுது அங்கே தாங்கி பிடிப்பதோ அல்லது துணையாய் பேசுவதற்கோ யாருக்குமே ஒன்றும் இருக்காது. ஒரு நம்பிக்கையும் குறைந்து போகிறது, தளர்ச்சி இருக்கிறது. எனவே அங்கே 2-3 பேர் சேர்ந்து போகிற பொழுது அங்கே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அங்கே சோர்வு இருந்தாலும், அங்கே உடல் அசதி இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அங்கே பக்கத்தில் இருவர் இருக்கிறார் எனக்கு தாங்கிக் கொள்வதற்கோ அல்லது ஒரு அந்த சைக்காலஜியாக உளவியல் ரீதியாக நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பதை பார்க்கிறோம். எனவே அந்த குடும்ப ஜெபம் நமக்கு இறைவனோடு உள்ள தொடர்பை ஆழப்படுத்தக்கூடியதாக, நமக்கு இறைவனிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் இன்று இறைவனிடம் இருக்கிற அந்த தொடர்பை துண்டித்துக் கொள்கின்றோம். இந்த வேலை என்று சொல்லியும் இந்த தொலைக்காட்சியிலே, இந்த செல்போனிலே அல்லது மற்ற காரியங்களிலே நமக்கு அசதினால் தொலைத்து கொண்டிருக்கிறோம். எனவே தொடர்பை நாம் துண்டித்து விடாமல் அவரோடு இருக்கிற உறவை நாம் வலுப்படுத்த வேண்டும் என்றால் குடும்ப ஜெபமும் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, மூன்றாவதாக திரு அவையின் ஜெபம். சில பேர் திரு அவையின் ஜெபம் என்றால் என்ன? நம்ம திருப்பலியிலே கலந்து கொள்வது, ஜெபமாலை, இந்த மாதிரி திருப்பலியிலே ஆலய ஜெபமாக, திரு அவையின் ஜெபம் என்பது ஆலய ஜெபமாக இருக்குது. நம்முடைய வீட்டில் இருக்கிற நிறைய நாம் செய்கிற காரியங்கள் எல்லாமே ஆலய ஜெபமாக மாறி போகிறது. நான் கோயிலில் மட்டும் ஜெபித்தா போதும். என்னது? கோயிலில் மட்டும் ஜெபித்தால் போதும், வீட்டில் ஜெபிக்க வேண்டாம், தனியாக ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லி நாம் இந்த வீடுகளை ஆலய ஜெபமாக, திரு அவையுடைய ஜெபமாக இருப்பது, திருப்பலி கண்டால் போதும் என்ற ஒரு நிலையில் இருக்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 3 ஜெபங்களிலே பார்க்கிற பொழுது 3ம் முக்கியமாக இருப்பதை பார்க்கிறோம். ஒரு மாணவன் தன் வீட்டிலே ஒரு பிள்ளை படிக்கிறான் என்றால் அவனும் படிக்க வேண்டும், ஆசிரியர் சொல்வதை கேட்க வேண்டும், பெற்றோர் சொல்ல கேட்க வேண்டும். எல்லாருமே சேர்ந்தால் அவன் வளர்ச்சி பெறுகின்றான், அறிவை பெறுகின்றான். தவிர தனி ஒருவனால் அவன் வளர்ச்சி பெற படித்து அவனுக்கு அறிவாளியாக மாறுவதில்லை. எனவே பள்ளி, சமுதாயம், குடும்பம் தனி ஒருவனுடைய முயற்சி, தானும் படிக்க வேண்டும். ஆசிரியர் எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் தான் ஒரு முயற்சி எடுத்து படிக்கவில்லை என்றால் அங்கே ஒன்றுமே நடக்காது. எனவே தானும் முயற்சி செய்ய வேண்டும், ஆசிரியர்கள் மற்ற பெற்றோர்கள் எல்லோருடைய அந்த நிலையும் இணைந்து சென்றால்தான் ஒரு மாணவன் சிறந்த மாணவனாக மாறுகின்றான். அதே போல தான் நாமும் இறைவனோடு உள்ள தொடர்பை முதல்நிலையிலே நாம் உண்மையாகவே முழுமை பெற வேண்டும் என்றால் அதற்கு தனிச்செபம், குழும ஜெபம், திரு அவையின் ஜெபம் 3ம் இணைந்து செல்ல வேண்டும். ஒன்று இல்லாமல் ஒன்று கிடையாது. அதைத்தான் புனித அந்தோனியா முதல்நிலையில் செய்ததை பார்க்கிறோம். எனவே இணைந்திருத்தல் என்பது ஜெபித்தல், இந்த வகையான ஜெபங்களில் ஏறெடுத்தல் இருக்கிறது. அப்போது அதிசயங்கள் நடக்கும். இரண்டாவதாக இறை வார்த்தை. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் இருக்கிற பொழுது நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். புனித அந்தோனியார் நான் இங்கே திரும்பி பார்த்தேங்க, காணோம். அந்த பக்கம் இருக்கிறாரான்னு தெரியல. எங்கே இருக்கிறாரு? இந்த பக்கம் கோயிலூரில் இருக்கிறாரு. அவர் கையில் என்ன இருக்குது? அவர் என்ன வச்சிருக்காரு? தடியா? குழந்தை இயேசு.
பைபிள் வச்சுருக்காரு. வேறு என்ன இருக்குது? ஜெபமாலை இருக்குது, குழந்தை இயேசு இருக்குது. அந்த 3 காரியங்கள் இருப்பதை பார்க்கிறோம். அதில் முதல் முக்கியமாக பார்க்கிற பொழுது அந்த இறை வார்த்தை. நீங்கள் சொல்ல கேட்ட அந்த கதை, அவர் நண்பர் வீட்டில் ஜெபித்து கொண்டு இருந்த பொழுது இறை வார்த்தை வைத்து ஜெபித்து கொண்டு இருந்த பொழுது அந்த குழந்தை இயேசு அந்த இறை வார்த்தையின் மீது இறங்கியதாக வரலாறு நமக்கு சொல்லுகிறது. எனவே அந்த இறை வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த இறை வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் அன்னை மரியா சொன்னார். அன்னை மரியா என்ன சொன்னார்? இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்ற அந்த வார்த்தை, இயேசுடைய வார்த்தை, அந்த அன்னை மரியாவுடைய வார்த்தை எப்படி சொன்னாலோ அதே போல் நாமும் நம்முடைய திருவுலகத்தை இயேசுவோடு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசுவிடத்தில் நம்மையே ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன? 2 காரியங்கள் சொன்னார். ஒன்று என்ன சொன்னார்? மத்தேயு நற்செய்தியில் 22வது அதிகாரம் 37வது வசனத்தில் 39வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய். 2வது தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரையும் நேசி. எனவே அவருடைய வார்த்தைகள் என்கிற பொழுது நாம் அவர் சொன்ன வார்த்தை அன்பு செய்யுங்கள். அதான் என் அன்பில் நிலைத்திருங்கள். நற்செய்தி வாசலில் கடைசி வார்த்தை சொல்கிறது என் அன்பில் நிலைத்திருங்கள். அதன் பிறகு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் ஒரு அன்பு செய்யுங்கள் என்று சொல்லி. ஊராம் புள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானாக வளரும். அப்போ நாம் என்ன செய்யணும்? அடுத்த வீட்டு பிள்ளைய போய் பிடிச்சிட்டு வந்து சோறு ஊட்டக்கூடாது. அடுத்தவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அது வீட்டிலே அந்த மனப்பான்மை ஆரம்பிக்க வேண்டும். அடுத்தல நீங்கள் என்னைக்கெல்லாம் ஒரு உதவி செய்கிறீர்களோ, அது பண உதவி மட்டுமல்ல, வார்த்தைகளாலும் நம்முடைய நேரத்தை கொடுப்போம், நம்முடைய ஆற்றலை எல்லாம் கொடுக்கிறோமோ அப்பொழுது நாம் அதிகமாக பெருக்கிறோம். எங்கே இறைக்கிற நீர் தான், இறைக்கிற கிணறு தான் ஊற்றெடுக்கும், இறைக்கிற நீர் தான் கிணறு தான் ஊற்றெடுக்கும் என்று சொல்வார்கள். எனவே அது நாம் கொடுத்தலிலே இருக்க வேண்டும். அன்பு செய்தல் என்றது நாம் கொடுப்பதிலே ஆரம்பிக்க வேண்டும். இறை வார்த்தை இதைத்தான் நமக்கு இயேசுடைய வார்த்தை என்ன சொல்கிறார்? அன்பு செய்யலை. இந்த வார்த்தையிலே நாம் பார்க்கிற பொழுது அவர் இயேசுக்கு 4 நற்செய்தியும் பார்க்கிற பொழுது அன்பு தான் மிஞ்சி இருப்பதை நாம் பார்க்கிறோம். கணவன் மனைவியும், மனைவி கணவனையும், பெற்றோர்கள் பிள்ளைகளையும், பிள்ளைகள் பெற்றோர்களையும் முழுமையாக அன்பு செய்ய வேண்டும். இன்றைக்கு அறகுறை அன்பாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நேரத்தை ஒதுக்கல, நமக்கு நேரம் இல்லை, இதெல்லாம் நிறைய காரணங்கள் சொல்லிக்கொண்டு நம்ம செல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த இறை வார்த்தையை அவர் வாசித்து அவர் தியானித்து அதன்படி வாழ்ந்தார் புனித அந்தோனியார். அதனால்தான் குழந்தை இயேசுவையும் தன்னுடைய கரங்களிலே ஏந்துவதற்கு அதை அழகாக பார்த்தினால் ஒரு சில இடத்துல அழகாக கன்னத்தை முத்தமிடுவது போல அல்லது கைகளால் அதை வச்சு அணைப்பது போல இருக்கும், அதை சுரும வச்சிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த நிலையிலே நாம் அந்த இயேசு கிறிஸ்துடைய அன்பையும் நம் உடன் இருக்கின்ற சகோதர சகோதரி அன்பையும் நாம் உணர வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துடைய அந்த வார்த்தையை நாம் கடைபிடிக்க வேண்டும். எல்லாற்றையும் அன்பு செய், தன்னைத்தானே நேசிப்ப பிறரையும் அன்பு செய், இதை நாம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற பொழுது பல காரணங்கள் சொல்லி நாம் தவிர்த்து கொள்கின்றோம். இதை செய்கிற பொழுது நாம் கண்டிப்பாக அந்த கோடி அற்புதர் எப்படி அதிசயங்கள் செய்தாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களும் அற்புதங்களையும் நாம் கண்டுணர முடியும். இயேசு நம்புகிறல்ல, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை மருத்துவமனையில் சேர்க்கின்றார். அந்த தாயை, அந்த குழந்தைக்கு 6 வயது இருக்கிற பொழுது அந்த மருத்துவர்கள் நிறைய மருந்து கொடுக்கின்றார்கள். கொடுத்து பார்க்கிற பொழுது அவருக்கு கேன்சர் என்று சொல்லுகின்றார்கள். அந்த குழந்தைக்கு கேன்சர் என்று சொல்லுகின்றார்கள். விலை உயர்ந்த மருந்துகளை எல்லாம் கொடுத்து பார்க்கிறார்கள். கொடுத்து அவர் சொல்லுகின்றார், மருத்துவர் கடைசியில் சொல்கிறார், ஏம்மா நான் முடிந்த வரைக்கும் ட்ரை பண்ணுறோம், முடிந்த வரைக்கும் நம்ம சொல்கிறோம்ல சில நேரத்தில் வரும் மருத்துவனைக்கெலாம் போகும்போது முடிந்த அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நம்மள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு விட்டுருவாங்க, சில நேரம் கையெழுத்து வாங்கிடுவாங்க, எது நடந்தாலும் நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து வர முன்னாடியே வாங்கிடுவாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி. இந்த தாய் சொல்லிக்கின்றார். அப்புறம் திரும்ப திரும்ப அழுது புலம்புகின்றார்.
புறப்பிக்கிட்டு எப்படியா காப்பாற்றுங்கன்னு சொல்கிறார். கடைசி நேரத்தில் வந்துட்டு மருந்து கொடுத்து பார்க்குறார். அடுத்து உயிர் நல்ல மருந்து வேறு மருந்து மாற்றி கொடுத்து அதை சரி பண்ணுவதற்கு பார்க்குறார். ஆனால் முடியலை. கடைசியில் சொல்கிறார், அம்மா எங்களால் முடியலம்மா, நாங்கள் இன்னும் ட்ரை பண்ணுறோம். அவர் சொன்னார், வேணாம் டாக்டர், என் பிள்ளைய காப்பாற்ற எனக்கு தெரியும், என் பிள்ளைய காப்பாற்ற எனக்கு தெரியும் என்று சொல்லி அந்த குழந்தையை தூக்கி கொண்டு சென்றார். எங்கே சென்றிருப்பார்? தூக்கி கொண்டு ஒரு ஆலயத்திற்கு சென்றார். அங்கே அன்னை மரியாவுக்கு அவர் அதிக பற்று. அங்கே சென்று அன்னை மரியாவுடைய அங்கே கோவிலிலே போட்டு ஜெபிக்கிறார், அழுந்து ஜெபிக்கிறார். எனக்கு நீ இந்த குழந்தையை கொடுத்தாய், இந்த குழந்தை எனக்கு வேணும், உம்மால் முடியும், குணப்படுத்த முடியும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஜெபிக்கிறார் ஜெபிக்கிறார் அழுந்து ஜெபிக்கிறார். ஜெபித்த பிறகு ஒரு வாரம் கழித்து அவர் திரும்ப செல்கின்றார். அந்த குழந்தை தேறிவிட்டது. வியாதிகள் அந்த கேன்சர்லேருந்து முழுவதுமாக குணப்பெற்று அதன் பிறகு என்ன செய்கிறால், அந்த குழந்தை பிற்காலத்தில் ஒரு குருவானராக மாறி இருக்கிறது. ஒரு உண்மையான ஒரு நிகழ்வாக. இந்த ஒரு நிகழ்வு எப்படி இந்த குழந்தை குணப்பெற்றதென்றால், அன்பும் அந்த துன்பமும் ஒரு தாயினிடத்தில் ஜெபத்தை ஆழப்படுத்துகிறது. ஒரு மீது கொண்டிருக்கிற அன்பும் ஒரு துன்பமும் வலியும் அங்கே அந்த ஜெபத்தை ஏறெடுக்க செய்கிறது, ஜெபமாக நாம் ஏறெடுக்க செய்கிறது. இயேசு பிரியமான சகோதரர்களே, இந்த நாட்களிலே புனித அந்த நேரடி விழாவை கொண்டாடுகிற நாம், அவர் செய்தது தனித்திருந்து ஜெபித்தார். தனித்து ஜெபித்தவர்கள் இறைவார்த்தை தனக்குள்ளே தாங்கினார். அதனால் அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். நீங்களும் நானும் செய்யலாம். எப்பொழுது என்றால், இயேசுவோடு இணைந்திருக்கிற பொழுதும், இறைவார்த்தையை நமக்குள்ளே தாங்கி கொண்டு அதன்படி செயல்படுகிற பொழுதும் நமக்கும் அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், புதுமைகள் நடக்கும். அதற்காக புனித அந்தனிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். இரக்கம் நிறைந்த இறைவா, எம் திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், அருள் சகோதரர்கள் ஆகியோர் நல்லாயானாம் இயேசுவை பின்பற்றி சமாதானத்தின் தூதுவர்களாகவும் அன்பின் வழிகாட்டிகளாகவும் நீதியின் கருவிகளாகவும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றாம் இறைவா, புதிய கல்வியாண்டை காலடி எடுத்து வைத்துள்ள எம் மாணவ செல்வங்களுக்காகவும் அவர்களை அறிவிலும் ஞானத்திலும் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் வளர்ந்தெடுக்கக்கூடிய கடமையை ஏற்றுள்ள எல்லா ஆசிரியர்களுக்காகவும் வேண்டுகிறோம். இவர்கள் தூய ஆவியாரின் துணையோடு மனிதநேய மாண்புகளில் சிறந்து விளங்கிட வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகின் ஒளியாம் எம் இறைவா, புனித அந்தோனியாரின் தேர்பவனில் கலந்து கொள்ளும் நாங்கள் பக்தியிலும் ஜெபத்திலும் விசுவாசத்திலும் பங்கேற்று பிறருக்கு எடுத்துக்காட்டாக விளங்க எங்களுக்கு உமது ஞானத்தை தாரும். மேலும் தேர்பவனியை கண்டு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய ஜெபங்களையும் செவிசாய்த்து நிறைவேற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறுவடையின் நாயகனாம் எம் இறைவா, புனித அந்தோனியார் கோவில் வளர்ச்சிக்காக உழைத்த முன்னாள் பணிக்குழுவினர் மற்றும் உறுப்பினர்கள் அவர்களது குடும்பங்களையும் ஆசிர்வதித்து அவர்கள் எந்நாளும் வளமுடனும் நலமுடனும் வாழ உமது அருளை நிறைவாய் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகை ஆளும் எம் இறைவா, தேர்பவனி திருப்பலிக்கு வந்து உம்மிடம் வரம் வேண்டி ஜெபிக்கின்ற எம் பங்கு மக்களை ஆசிர்வதியும். அவர்கள் உள்ளத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி உமது அருள் மழையில் நனைந்து அவர்களின் உள்ளமும் இல்லமும் மகிழ்வால் நிறைந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய ஒவ்வொரு தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் அந்த அட்டைகளை அவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து மௌனமாக ஜெபிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத எம் தெய்வமே,
எங்களை இந்நேரத்தில் ஒன்றாக கூட்டி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமோடு தொடர்பிலே இருக்க செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம் அடியார் புனித அந்தோனியாருடைய விழாவை சிறப்பிக்கிற இந்த வேளையில் உம் பிள்ளைகள் உம்மிடத்தில் நம்பிக்கையோடு ஏறெடுத்திருக்கிற விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் நீர் கனிவாய் செவிசாய்த்து அவற்றையெல்லாம் நிறைவேற்றியுடைய உள்ளத்தில் நிம்மதியும் மனதிலே மகிழ்ச்சியும் குடும்பத்திலே சமாதானத்தையும் நோயற்ற வாழ்வையும் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பையும் இளைஞர் பெண்களுக்கு நல்ல எதிர்காலத்தையும் நீர் அமைத்து தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டாடுகின்றோம். ஆமென். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உனதாக்கும் தலைவானன்று தந்தை 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 என்னையே இறைவா தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தை 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 என்னையே இறைவா தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல் கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல் நொறுங்கொண்ட உள்ளத்தை நான் தருகிறேன். நொறுங்கொண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக்க தாழ்படுகின்றேன். தந்தை 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 என்னையே இறைவா தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தை 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 என்னையே இறைவா தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. சகோதர சகோதரிகளுடைய தங்களுடையதுமான இவ்வளி இல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்களை வழிநடத்தும் இறைவா, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிடும் புனித அந்தோனியாரை இடையராது ஒளிவித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியா எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை
ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் முல்லையெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. ஏனெனில் புனித அந்தோனியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறை பற்றமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டாக அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானத்துதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணை செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகரும் மன்னகரும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்பப் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. அனைவரும் கண்களை மூடுவோம். இதோ இந்த நேரம் மிக முக்கியமான நேரம். இது சாதாரண அப்பமும் திராட்சை ரசமும் திருவுடலாகும் திரு ரத்தமாகவும் மாறப்போகின்ற வேளையில் நம்முடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எந்த வீட்டிற்கு சென்றாரோ, எந்த இடத்திற்கு சென்றாரோ, அங்கே அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்ந்தன. சக்கை வீட்டுக்கு சென்ற பொழுது இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார். பேதுரு மாமியார் வீட்டுக்கு சென்ற பொழுது அங்கே பேதுரு மாதமையாருடைய காய்ச்சலை குணப்படுத்தினார். அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ நம் மத்தியிலே எழுந்தருளியிருக்கிறார். நம்முடைய உடலிலே வர இருக்கின்றாரோ, இரத்த நாளங்களுக்குள்ளே கலக்க இருக்கிறார். அந்த இயேசு வர இருப்போம். சக்கை இயேசு வரவேற்றார். அவருடைய வாழ்க்கையில மீட்பு கிடைத்தது, புது வாழ்வு கிடைத்தது. மீட்பு என்றால் என்ன? வாழ்வு, விடுதலை. அதே விடுதலையும் அதே சுகத்தையும் அதே வாழ்வையும் நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு வரவேற்போம். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இயேசுவே என் குடும்பத்தில் வாரும் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபிப்போம். முடியாததை முடித்து வைப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மனிதரால் முடியாததை அவர் முடித்து வைப்பார். அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்பார். புனித அந்தோனியார் இயேசுவோடு இணைந்திருந்தார். இயேசுவிடத்தில் தன்னையே ஒப்பு கொடுத்தார். இயேசுவோடு இணைந்திருந்தார். அதிசயம் அற்புதங்களையும் செய்தார்.
இதே போல நாமும் அந்த இயேசுடைய அந்த அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில காண முடியும். அந்த அற்புதத்தை, அந்த புதுமையை நம்முடைய வாழ்க்கையில காண முடியும். அவருடைய கரத்தில் ஒப்புக்கொண்டப்பா, இயேசுவே என்னுடைய உள்ளத்தில் வாரும், என்னுடைய வாழ்க்கை மாற்றும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், நோய் நொடிகள், கடன் பிரச்சனைகள், குடும்ப உறவு சிக்கல்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொண்டு எங்களை மாற்றுவீராக. என்னை வழிநடத்தும் இயேசுவே என்று சொல்லி ஜெபிப்போம். ஏதோ அந்த நேரம் திருவிழாவை கொண்டாடுகிற அந்த வேளையில அவர் அற்புதம் செய்த போல இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற்ற அந்த வல்லமை நமக்குள்ள மீழட்டும், நம் குடும்பத்தை நிரப்பட்டும். அதுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இயேசுவே என்னுடைய குடும்பத்தில் வாரும் சொல்லி தொடர்ந்து ஜெபித்து வந்தோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பிடிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவையும் மாறனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிரப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எண்ணங்களை ஏற்றுக்கொண்ட எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்களது ஆயர் ஆரைக்கராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, இந்த திருப்பலி நன்றி திருப்பலியாக, வேண்டுதல் திருப்பலியாக, ஆன்ம இளைப்பாறுதலுக்கான திருப்பலியாக நினைவு கூறுகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் பாரும். ஆண்டவரே, எங்களுடைய பாதுகாவலர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் உமது வல்லமையால் புரிகிற புனித அந்தோணியாருடைய பரிந்துரையால் கேட்கிறோம். எங்கள் எல்லோருக்குமே நாங்கள் விரும்புகிற ஆசைகளை எல்லாம் நீர் நிறைவேற்றி தருகிறவராக இருக்கிறேன்.
எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமது திட்டப்படி உமது எண்ணத்தின்படி எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எல்லோருமே உமக்கு 30 மடங்காக 60 மடங்காக 100 மடங்காக பலனளிக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதியும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித அந்தோணியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, ஆவியாரின் ஒன்றைப்பிலும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் தீய சக்திகளிடமிருந்தும் சுயநலத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி, மகிழ்ச்சி, சமாதானத்தை கண்ணியுடன் அறிவு மன்றாடுகின்றோம். உமது பேர் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதலுக்கு மனிதரே, எங்கள் பாவங்களை, குற்றம் குறைகளை, பலவீனங்களை பாராமல் இதோ உங்கள் கூடியிருக்கிற உமது பிள்ளைகளை நம்பிக்கை நிற்க நோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நோயற்ற வாழ்வையும் அளித்தல்வராக என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற வெளியேறே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற நிலையான அமைதியை ஒருவர் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமாயிரும்.
இதோ நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகளும் உலகில் இருக்கிற பொழுது நீங்கள் விரும்பி ஆசைப்பட்டு கேட்பதெல்லாம் நடக்கும் என்று வாக்குறுதியை கொடுத்த தெய்வம். இதோ நம்முடைய உள்ளத்தில் இதயத்தில் எழுந்தல் வந்து நம்முடைய இரத்த நாளங்களுக்குள்ளாக கலந்து நம் வாழ்க்கையிலே சோர்ந்து போகிற பொழுது துவண்டு போகிற பொழுது நமக்கு ஆறுதலையும் தேற்றுதலையும் நம்பிக்கையும் நற்சுகத்தையும் கொடுத்து நம்மை வாழ வைக்கிற தெய்வம் இவரே. உடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நம் அனைவருமே பேரை பெற்றோ. நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும். உணவு வடிவில் இயேசு வருகிறார், நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார், நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உண்ணும் உணவு நம்மில் இணைந்து ஒன்றாகுமோ, உண்ணும் உணவு நம்மில் இணைந்து ஒன்றாகுமோ, உள்ளமேற்றும் நம் வாழ்வு இயேசுவாகவே. உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார், நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். நீதி தேடும் நெஞ்சம் வாழ இயேசு தொடுகிறார், அநீதி புரியும் நெஞ்சம் செல்ல இயேசு வருகிறார். நீதி தேடும் நெஞ்சம் வாழ இயேசு துடிக்கிறார், அநீதி புரியும் நெஞ்சம் செல்ல இயேசு வருகிறார். ஒருவர் ஒருவர் புரிந்து வாழும் கூட்டு வாழ்விலே, ஒருவர் ஒருவர் புரிந்து வாழும் கூட்டு வாழ்விலே, ஒன்றிணைந்து உறவை வளர்த்து மகிழ்வு காண்கிறார். உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார், நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்று திருவிழாவினுடைய 2வது நாள், திருத்தேர் திருவிழாவினுடைய 2வது நாள். இந்த திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி இறைவனுடைய ஆசிரியரை புனித அந்தோணியாருடைய வல்லமையான பரிந்துரையை நமக்கு நாடி ஜெபித்து கொடுத்தவர் அருள் தந்தை ஜான் போஸ்கோ, தமிழகத்தினுடைய அன்பிய பணிக்குழுவினுடைய செயலர் தந்தை. மிக சிரமமெடுத்து சிரத்தையோடு நமக்காக வந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய கிளைப்பங்கினுடைய நிர்வாகிகளிலிருந்து வினோத் அவர்கள் அவருக்கு இந்த நூலாடையை அணிவித்து நம்முடைய மகிழ்ச்சியை அவருக்கு தெரிவிப்பார்கள். கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியை அவருக்கு சொல்லுவோம். அடுத்தது நமக்கு இன்னும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சி.
கூடுதல் மகிழ்ச்சி. நம்முடைய பங்கிற்கு அக்டோபர் மாதம் வரை திருத்தொண்டர் ஆரோக்கிய ஷீலன் அவர்கள் வந்திருக்கிறார். தன்னுடைய குரு பட்டத்திற்காக இறுதி ஆயத்த வகுப்புகளில் தூய பவுல் இறையியல் கல்லூரியில் இருக்கிறார். நமக்கு அருகாமையில் தான் இருக்கிறது. ஆகவே இனிமே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் நம்மளோடு இணைந்து ஆன்மீக பணிகளில் நமக்கு உதவியாக இருப்பார். பிரதர் அவர்களுக்கு திருமதி ஹெலன் மேரி அவர்கள் நம்முடைய வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் தெரிவிப்பார். தொடர்ந்து திருத்தொண்டருக்காக கைதட்டல் மட்டும் பத்தாது, கைதட்டல் மட்டும் பத்தாது. அவருக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். திருத்தொண்டர் அவர்கள் நல்ல உற்சாகத்தோடு, உடல் உள்ள சுகத்தோடு கடவுளுடைய அந்த நற்செய்தியை, இறையாட்சி பணியை அவர் தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்கிற உற்சாகம் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜெபம்தான். அவருக்கு இந்த ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே நாம் அந்த ஜெபத்தினுடைய உற்சாகத்தை அவருக்கு கொடுப்போம். எழுந்து நின்று ஆண்டவருடைய இறுதி மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோம். எங்களை வழிநடத்தி காத்து வரும் இறைவா, விண்ணக உணவால் ஓட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோனியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து என்ற பாதுகாத்து வழிநடத்துவாராக. புனித அந்தோனியாரின் ஆசி பெற்ற மக்களாக வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. திருப்பலி முடிந்தது. இப்பொழுது நாம் புனித அந்தோனியாருடைய திருவுருவம் தாங்கிய திருத்தேரை நாம் மந்திரிக்க இருக்கிறோம். புனிதருடைய பாடல் பாடுகிற பொழுது அப்படியே கொஞ்சம் நகர்ந்து கொடுங்க. திருத்தேரை நாம் பீடத்திற்கு முன்பாக கொண்டு வந்து அர்ச்சிக்கிறோம். நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீ குறித்துள்ள எல்லைக்கு வந்து உங்கள் போக்கி புகழ்கிறது. இன்று நாங்கள் புனித அந்தோனியார் வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெரும் மகிழ்வோடும் மக்கள் செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பாடலில் நினைவுபடு எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உங்களை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்வது எங்களுக்கு உதவலாம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக ஆண்டவருடைய பெயராலே நாங்கள் அதை வந்து ஆண்டவர்களோடு இருப்பாராக. மன்றாடுமாக. ஆண்டவரை, உமது அடியார் புனித அந்தோனியாரின் திருவுருவம் தாங்கிய இது தேவையை ஆசிர்வதி. இது பவனி ஒரு இடமெங்கும் இரையாற்றல் செயல்படுவதாக. இந்த பவனியினை பங்கெடுக்கிற உமது பிள்ளைகள், சிறுவர், இளைஞர், பெண்கள், பெரியவர்கள் ஒவ்வொரு சகோதர சகோதரர்கள் நிறைவாக ஆசிர்வதித்தனர். அவர்கள் வேண்டுகின்ற விண்ணப்பங்களை மன்றாட்ட
நீர் அவர்களுக்கு அளித்தவராகும். உமது உண்மையின் ஒளி அவர்கள் மீது வீசுவதாக. அவர்களுடைய விருப்பங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுகிறார்கள். தந்தை, மகள், தூய ஆவியாரின் பெயராலே அற்புதங்கள் கோடி புரிகிற புனித அந்தோணியாரே, எங்கள் குடும்பங்களின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, பசாசனுடைய தந்திரங்களை எல்லாம் முறியடிக்கிற புனித அந்தோணியாரே, நீலி மலரை தாங்கிய பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, குழந்தை இயேசுவை திருக்கரத்திலே தாங்கியவராக இருக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்கு விண்ணகத்தினுடைய பாதைகளை காட்டுகிற புனித அந்தோணியாரே, பரம தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகிற புனித அந்தோணியாரே,